பொரிக்கலையில் கொத்துக்கலைக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ஹலோ மக்களே, நம்ம பொரிக்கலையில் கொத்துக்கலைக்கு செய்ய போகிறோம். அதுக்கு என்னங்க, முதல்ல டம்ளரில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு எவ்வளோ பொரி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொரி கொஞ்சமாக அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டி விட்டாச்சு. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அடுப்பு மேலே தோசைக்கல்லை வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கலக்கி வச்ச முட்டையை அதில் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் பொரிக்கல்லை ஒரே இடத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி எல்லாம் தள்ளி விட்டாச்சு. ஒரு அரைப்பதமாக வெந்தோடனே அதுக்கப்புறம் நாங்கள் கும்பலாக எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் கொத்து புரோட்டா மாதிரி கொத்துறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே இடத்துல சேர்த்து விட்டு கடையில் டம்ளர் வச்சு குத்துவாங்க, நம்ம இங்கே தோசை கரண்டி வச்சு குத்த போகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லா குத்த ஆரம்பிச்சாச்சு. நல்லா தனித்தனியாக உதிரியாக வர அளவுக்கு நல்லா குத்துன்னு குத்தி விட்டுட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். ஓரளவுக்கு குத்திட்டு அப்புறம் கையில் அள்ளி பார்த்தா ஆவி பறக்க இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த இடையில பொரிக்கலெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால ஒரு மாதிரியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான் என்னோட வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம்.